ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம். ஸ்ரீ பகவானுடைய விராட ரூப வர்ணனை, அப்புறம் அந்த ரூபத்தை தியானிக்கிறது பற்றி பார்க்கலாம். விஷ்ணுவுடைய நாபில தோன்றிய தாமரையின் உச்சியில பிரம்மா தவத்தில் இருக்கிறார். தாமரை பிரம்மாவுடைய படைப்பு கிடையாது. பிரம்மாவை படைச்சதே விஷ்ணுவின் நாபி தாமரை அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த தாமரை தண்டுக்கு உள்ள, அதாவது நாபிலிருந்து தண்டு வரைக்கும் உயரமா 14 அடுக்கு லோகங்கள், பிரபஞ்ச கூட்டங்கள் இருக்கிறது. நாம இருக்கிறது இதுல 8வது அடுக்கு, பூ உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லோகங்கள் அத்தனையும் விஷ்ணுவுடைய உடலாக வர்ணிக்கப்படுது. முதல் ஸ்கந்தத்துல பக்தனுடைய யோகியதை சொல்லப்பட்டது. பரீட்சித்து பாகவதம் கேட்க தகுதி உள்ளவனா இருந்தார். நல்ல சீடனுக்கு குரு அருள் நிச்சயம். குரு அருள் இருந்தா பகவத் தரிசனம் நிச்சயம். இறைவனை மாதிரியே குருவும் அவருடைய கருணையும் எங்கும் நிறைஞ்சிருக்கு. குருங்கிறது ஒரு தத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சாதுவா மாறினா தான் சாதுக்களை புரிஞ்சுக்க முடியும். சாது ஆகிறதுக்கு உலகியல் நடைமுறையில, அதாவது வாழும் வாழ்க்கையில ரொம்ப சுத்தபத்தம் அவசியம். பரிசுத்துக்கிட்ட ஏற்கனவே அப்படி ஒரு தகுதி இருந்தது. முன்னோர்கள் வேற தர்மவான்களா ஆன்மீகிகளாக இருந்தாங்க. நாம பிரார்த்தனை பாடல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் மகேஸ்வரக, குருர் சாக்ஷாத் பரபிரம்ம, இப்படிலாம் பாடுறோம். மும்மூர்த்திகள்ல பிரம்மாவுக்கு படைக்கிற தகுதி மட்டும் உண்டு. விஷ்ணு காப்பாத்துறார், மகேஸ்வரன் அழிக்கிறார். ஆனா குரு இந்த மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்டு இதையெல்லாம் செய்கிறார். பிரம்மா மாதிரி தீட்சையின் போது ஒருத்தனை புதிதா படைக்கிறார். அதே குரு விஷ்ணு மாதிரி சீடனை காப்பாத்துறார். சீடனுடைய கர்ம வினைகளை மகேஸ்வரம் பாணியில நாசம் பண்றார். பரபிரம்ம அப்படிங்கிறது கிருஷ்ணரை குறிக்கும். பிரம்மங்கிறது ஆத்மா, பரபிரம்ம அப்படிங்கிறது கிருஷ்ணர். சுபிரம்ம அப்படிங்கிறது சுப்பிரமணியன், அதை வச்சுதான் வருது. நடுப்பட்டு மீடியா மாதிரி இருந்து செயல்படுகிறவர் முருகன், அந்த மாதிரி இருக்கிறார். அப்போ சுகதேவர் மாதிரி குரு கிடைச்சா 7 நாட்கள் என்ன, 7 நொடிகள்ல கூட ஒருத்தனை விடுபடுத்த முடியும். இங்க அவசிய தேவை பரீட்சித்து மாதிரியான தகுதி மிக்க விரக்த ஜீவன், இறை நாட்டமுள்ள கேள்விகளுடைய ஜீவன் தேவைப்படுது. பாகவத்துல 3 மங்கள பிரார்த்தனைகள் உண்டு. ஒன்று வியாசருக்கு, அடுத்து சுகதேவருக்கு, அடுத்து சூத கோஸ்வாமிக்கு. ஆனா சுகதேவர் இளமையிலேயே ஒரு பிரம்மனிஷ்டை, பிரம்ம திருஷ்டி உள்ளவரா இருக்கிறார். இளமையில இந்த மாதிரி ரொம்ப நன்னடத்தையோட இருக்கிறது சிரமம். அதனால இளம் துறவியான சுகதேவருக்கு மங்களச்சரணம் 12 ஸ்லோகங்களாக சொல்லப்படுது. உலகத்துல அத்தனையும் இருந்தும் யாருடைய மனசு அதுல ரமிக்கலையோ அவனே வைராக்கியசாலி. சுகதேவர் அப்படி இருந்தார். மரணம் பக்கத்துல இருக்கிறவனுடைய கடமைகள் என்ன அப்படின்னு பரிசித்து கேட்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், ராஜா, நீ நல்ல கேள்வி கேட்டிருக்கிற. பொதுவா கடைசி காலத்துல கபம் வாதம் பித்தத்தால உடம்பு துயர்படும். அப்போ கடவுளை சிந்திக்க முடியாது. ஆன்மீக சாதனைக்கு ஒருபோதும் அனுகூலத்தை நம்பி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. எந்த கணமும் கிருஷ்ண பஜனைக்கு அனுகூலமா எந்த கணத்தையும் நாம எடுத்துக்கணும். அது மாதிரி இருக்கணும். கடல்ல அலைகள் நின்ன பிறகு குளிப்பேன்னு சொல்றது சரி கிடையாது. இந்த பௌதிக உலகம் ஒரு கடல். அதுல அசௌகரிய அலைகள் தான் ஜாஸ்தி இருக்குது. சௌகரியத்தை எதிர்பார்த்து பலரும் காலத்தை முடிச்சுக்கிறாங்க. இது துக்காலயம், துன்பக்கோட்டம். இன்பம் சேர்ந்து வராது, துன்பம் தனியா வராது. ஒரு பேராசக்காரன் எப்படி பணத்திலேயே லட்சியமா கிடக்கிறானோ, அதே போல மகாபுருஷர்கள் பகவான்லயே மனசை லட்சியமா வச்சிருக்கிறாங்க. ம். இறுதி காலத்துல என்ன நினைச்சு உடலை விட்டவன் என்ன அடையிறான் அப்படின்னு கீதையில பகவான் உறுதி கொடுக்கிறார். 8:5, 8ஆம் அதிகாரம் 5வது பதத்துல இதை சொல்றார். ஒவ்வொரு நொடியும் இறுதி காலம்தான். இறுதியை நோக்கிய காலம்தான் நம்முடைய வாழ்வு.
காலம் வாழ்வுக்கு சொந்தமானது கிடையாது. இறைவனுக்கு சொந்தமானது. பரீட்சித்துவுக்கு மரணம் அருகில் இருந்துச்சு. நாம் மரணத்தின் அருகில் இருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். அதனால ஒவ்வொரு கணமும் பகவத் சிந்தனம், தியானம், நாம ஜபம் இப்படி இருந்துக்கணும். காலத்தின் ஒவ்வொரு கணத்தையும் கிருஷ்ணரை கொண்டே சீராக்கிட்டோம்னா மரணமும் சீர்படுது. கடைசி காலத்துல பார்த்துக்கலாங்கிற நினப்பு பல பேருக்கு உண்டு. நடப்பு காலத்திலே இல்ல. அப்புறம் எப்படி கடைசி காலத்துல வரும்? மனம் எதுல ஈடுபடுதோ, அதுதான் கடைசியில மிஞ்சி நிற்கும். இத மறந்துறக்கூடாது. இதுக்காக தான் நாம ஜபத்த வலியுறுத்துறாங்க. பகவானே சொல்றார். தஸ்மாத் தஸ்மாத்னா ஆதலால், சர்வேசு காலேசு எல்லா நேரத்திலும் மாம் அனுஸ்மரக என்னையே நென அப்படிங்கிறார். ஒருத்தர் மரண படுக்கையில இருந்தார். அவருக்கு காய்ச்சல் 105 டிகிரி இருக்குது. அப்ப மருத்துவர் செக் பண்றார். செக் பண்ணிட்டு 105 இப்ப 105 அப்படிங்கிறாரு. அந்த படுக்கையில இருக்கிறவர் ரூ. 80க்கு ஒரு பொருள் வாங்கியிருந்தார். அவர் ஒரு வியாபாரி. இப்ப ரூ. 105க்கு போகுதா? அப்ப கொடுத்துரலாமே அப்படின்னு நினைக்கிறார். இது மாதிரி மனுஷன் எல்லாத்தையுமே பௌதிகமாகவே அசை போடுறான். ஆன்மீகமா அசை போட தெரியல. அதுக்கு சத்சங்கம் வேணும். பொதுவா மனிதர்களுடைய வாழ்க்கை பூரா தூக்கம், சம்பாதிக்கிறது. இந்த 2ல தான் செலவாகும். குடும்ப பராமரிப்புக்கு பகல், இன்ப சுகபோகத்துக்காக இரவு. இப்படி நாட்கள் வீணா போகுது. பலர் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. நெறைய தெரிஞ்சுக்கிட்டா ஆணவம் தான் வரும். கடந்தத நினைக்க வேண்டாம். 7 நாட்கள் மீதம் இருக்கு. நிகழ்காலத்த நல்லா பயன்படுத்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்படி சுகதேவர் சொல்றார். மனுஷங்களுக்கு சுகபோகத்துல மனசு லயிக்கும் அளவுக்கு இறை தியானம், நாம ஜபத்துல மனசு லயிக்கிறதில்ல. பொய்யில நமக்கு நெறைய சுகம் இருக்கு. கற்பனை சுகத்திலே மனசு ஓடுது. உண்மை தெரியாத அளவுக்கு மனம் ஒருத்தன பித்தனாக்கி வச்சிருக்குது. விஷய சுகம் பெருக பெருக தியாகமும், அடக்கமும் குறுகிருது. துக்கமே இல்லாம எல்லாத்தையும் துறக்க தயாரா இருக்கணும். அ ஒருத்தர் பேச முடியாம கிடக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்துல கோமா வந்துரும் போல ஒரு இறுதி நிலையில இருக்கிறார். அப்போ வீட்டு வாசல்ல அவர் வீட்டு கன்னுக்குட்டி பசுங்கன்று புது விளக்குமாறு வாங்கியிருந்தது. அத தின்னுகிட்டு இருக்குது. இவர் அத பார்த்து ஏதோ சொல்ல வாரார். ஆனா பேச வாய் வரமாட்டேங்குது. அப்ப வீட்ல இருக்கிற பிள்ளைங்கலாம் சாகுறபோது ஏதாவது ரகசியம் சொல்வார். ஏதாவது புதைச்சு வச்சிருக்கலாம். எதையாவது ஒரு விஷயத்த சொல்ல வராரேன்னு சொல்லி, உடனே மருத்துவர கூப்பிட்டு அவர பேச வைங்க அப்படின்னு சொன்னா, அவரு இவ்வளவு விலை கொடுத்து வாங்குன விளக்குமாற மாடு தின்னுட்டு இருக்குதே, அறிவில்லாம சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு இறக்குறாரு. இப்படி எப்ப பார்த்தாலும் மனசு இதிலே தான் அசைப்படுது. 4 வயசுல நகத்துல பாலிஷ் போடுறாங்க. 40 வயசுல முடியில பாலிஷ் போடுறாங்க. பழு விழுந்தாச்சுன்னா, அப்பளம் திங்க முடியாதேன்னு சொல்லி பல்செட் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. உலக சௌகரியத்திலயும் கடவுள நினைக்கணுமே ஒழிய மறக்கக்கூடாது. எதையும் சேர்க்கிறதுனால பற்று வளரும். திருப்தி போகத்துல கிடையாது, தியாகத்துல தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனசுல சதா கிருஷ்ண லீலைகளையே அசைப்படணும். மனத சீராக்குறதுக்கு பல பயிற்சிகள் வேணும். நாம ஜெபம் இதயத்த சுத்தம் பண்ணும். அதுகளுக்கும் தாண்டி ஒருத்தர் அ புலன்கள அடக்குறதுக்கு நெறைய பயிற்சிகள் பண்ணணும். பிராணன நெறிப்படுத்தினா எண்ணங்கள் கட்டுக்குள்ள வரும். பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. வலது மூக்கு மூலமா வெளிக்காத்த உள்ள இழுக்கிறது பூரகம். அப்ப பகவான் எனக்குள்ள வர்றாருன்னு நினைங்க. காத்த உள்ள அடக்கிறது கும்பகம். பகவான் என்னோட இருக்கிறாருன்னு நினைங்க. காற்ற இடது மூக்கு வழியா வெளிய அனுப்புங்க. மனசுல இருக்கிற அனர்த்தங்கள் எல்லாம் வெளிய போயிருச்சுன்னு நினைங்க. பகவான் கருணையில அ இதெல்லாம் நடந்து இதயம் சுத்தமாகும். காத்து வெளிய அனுப்புன பிறகு, இப்போ கொஞ்ச நேரம் காத்து இல்லாத வெற்றிடமா, பூஜ்ஜியமா ஆ அந்தகரணத்த வச்சிருக்கணும். இது கொஞ்சம் சிரமம் தான். மனச பூஜ்ஜியமாக்குறதுங்கிறது அதனால தான் அவங்களுக்கு பூஜ்ய சிரிங்கிற பேர் வைக்கிறாங்க சாதுக்களுக்கு. பூஜ்ய சிரினா பூஜிக்கத்தக்க அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. பூரியந்தே சர்வ கர்மாணி. மத்வாச்சாரியர் இப்படி விளக்கம் குடுக்குறாங்க. பூரியந்தே சர்வ கர்மாணி. எல்லா செயல்களும் முடிஞ்சு போயிரும். முடிவுக்கு வரும். எப்போ பூ ஜான ஜாயதே ஞான ஆத்மனி தந்திர சாகர சங்கிரகங்கிற
பூஜா பற்றிய நூல்ல 442 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார். அதுல இந்த அர்த்தம் வருது. பூஜான்னா எல்லா செயல்களும் பூர்த்தி ஆகிட்டு, இதயத்துல பரமாத்மா இருக்கிறாரே, அந்த ஞானம் உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு. அதான் பூஜா. பூஜ்ய அப்படிங்கிறது வந்து, இதயம் வந்து எப்பவுமே உலகத்த அசைப்போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு எண்கள் இத பார்த்துக்கிட்டா 1, 2, 3, 9 வரைக்கும் எண்கள் இருக்கு. இதையெல்லாம் உடைக்கலாம். 1 வந்து 4 காலா பிரிக்கலாம். 2 அரையா பிரிக்கலாம். 1 முக்கால் 1 காலா பிரிக்கலாம். 6 இருக்குன்னா 2, 2, 2 இப்படி 6ஆக அப்படி பார்க்கலாம். இது மாதிரி எண்கள உடைக்க முடியும். பூஜ்ஜியத்த வந்து உடைக்க முடியாது. அப்ப எண்கள்லே முழுமையானது பூஜ்ஜியம் தான். இதே மாரி யாருடைய இதயம் வந்து எம்ப்டியா இருக்குதோ, கடவுள் நெனப்புல எம்ப்டி ஆகி இருக்குதோ, பௌதிகமான இதுகள் எதுவும் உள்ள இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் பூஜ்ய சிறிங்கிற அந்தஸ்து தரப்படுது. சுகதேவர் ஆரம்பத்துல பிரம்மனிஷ்டரா இருந்தார். பிரபஞ்ச இருப்பு தோற்றமான விராட புருஷன தியானிக்க சொல்றதுக்கு இதுதான் காரணம். அது வந்து ஆரம்பத்துல அவர் அப்படி இருந்தார். வேதியன், வேந்தன், வணிகன், வேளாளன். இந்த 4 சமுதாயத்துல இருக்கிற அந்த 4 விஷயங்களும் விராட புருஷன் அப்படிங்கிற பிரபஞ்ச தோற்றம், இறைவனுடைய பிரபஞ்ச தோற்றத்துல இறைவனுடைய உடம்புக்கு ஒப்பிடப்படுறாங்க. இதத்தான் அந்தணர்கள் வந்து அ முறையாக புருஷ சுத்தமாக பாடி ஆராதிக்கிறாங்க. அந்தணர்கள் தங்களுடைய தவபலத்தால இறைவனுடைய திருமுகம் மாதிரி தேஜஸா இருக்கணும். இறைவனுடைய புஜபலம் மாதிரி சத்திரியர்கள் பலவான்களாக இருக்கணும். பலவீனர்களாக இருக்கவே கூடாது. வைசியர்கள் உட்கார்ந்து தொழில் செய்றவங்க. அவங்களுக்கு தொடை பலம் வேணும். அந்த தொடை பலம் வந்து இறைவனுடைய தொடையோட ஒப்பிடப்படுது. வேளாளர்கள் கடின உழைப்பாளிகள். அத்தன பேரையும் தாங்குறவங்க. நம்முடைய மொத்த சரீரத்தையும் பாதம் தான் தாங்குது. 70 கிலோ எடை இருக்கிறோம். அத பாதங்கள் தானே தாங்குது. இப்படி கடின உழைப்பாளிகள் எல்லாரையும் தாங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்படி புருஷ சுக்தத்துல விராட ரூபத்த வர்ணிக்கிறாங்க. ஸ்தூல சரீரம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது. அதுக்கு வந்து பிம்பம் உண்டு. பிம்பத்துக்கு உயிர் கிடையாது. ஆனா அந்த விராடங்கிறது இறைவன் உள்ள இருக்கிறதுனால, அதுக்கு ஒரு தோற்றத்த கற்பிக்கிறாங்க. இத எப்படி தியானிக்கிறதுங்கிறத பற்றி நாளைக்கு மேற்கொண்டு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.